ஃபாலோவர்ஸ் இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், தீபா படுகவர்ச்சியாக நடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1970களில் நடித்த நடிகைகளில் தீபா மிக முக்கியமான நடிகை ஆவார். இவருடைய இயற்பெயர் உன்னிமேரி என்பதாகும். தீபா என்றாலே கவர்ச்சி கதாநாயகி என்றுதான் நினைப்பதுண்டு. அந்த அளவுக்கு படங்களில் கவர்ச்சியாக நடித்தார். இப்பொழுது தீபா உன்னிமேரி நடித்த கவர்ச்சி படங்களை இந்த வீடியோவில் காண்போம். முதலில் அந்தரங்கம் 1975 வெளிவந்த படம். கமல் கதாநாயகனாக நடித்த ஆரம்ப காலத்தில் வெளிவந்த படம். இந்த படத்தில் கமலுக்கு ஜோடியாக புதுமுகமாக தீபா அறிமுகமானார். இந்த படம் முழுவதுமே தீபா கவர்ச்சியாகவே நடித்தார். இந்த படத்தில் இடம்பெற்ற புதுமுகமே சிறு மதுக்குடமே என்ற பாடல் காட்சியில் தீபா கவர்ச்சியாக நடித்திருப்பார். அடுத்து உல்லாச பறவைகள். கமல், ரதி, தீபா மட்டும் நடித்த படம். இந்த படத்தில் இடம்பெற்ற தெய்வீக ராகம் தவிட்டாத பாடல் என்ற பாடல் காட்சியில் குளத்தாங்கரையில் படு கவர்ச்சியாக ஒரு காட்சியில் நடித்திருப்பார் தீபா. அடுத்து ரோசாப்பூ ரவிக்கைக்காரி. சிவகுமாருக்கு ஜோடியாக பட்டணத்து நாகரீக பெண்ணாக வருவார் தீபா. இந்த படம் முழுவதுமே தீபா படுகவர்ச்சியாகத்தான் எடுத்திருப்பார். இந்த படத்தில் இடம்பெற்ற என்னுள்ளில் ஏதோ இயங்கும் கீதம் என்ற பாடல் காட்சியில் ரொம்பவும் கவர்ச்சியாக நடித்திருப்பார். மேலும் படம் முழுக்க அவர் அணிந்திருக்கும் ஆடையே கவர்ச்சியாகத்தான் இருக்கும். அடுத்து முந்தானை முடிச்சு. கே பாக்கியராஜ் இயக்கிய படம். இந்த படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தீபா என்ற அறிமுகத்துடன் இந்த படத்தில் காட்சிகள் வரும். நீண்ட இடைவெளிக்கு பின் தான் தீபா நடித்தார். தீபா இந்த படத்தில் டீச்சராக வருவார். இந்த படத்தில் தீபா வரும் காட்சி முழுவதுமே கவர்ச்சியாகத்தான் இருக்கும். மேலும் இந்த படத்தில் இடம்பெற்ற வா 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 வாத்தியாரே வா வஞ்சி கொடி என்ற பாடல் காட்சியில் மிகவும் கவர்ச்சியாக நடித்திருப்பார் தீபா. அடுத்து மீண்டும் கோகிலா. கமல், ஸ்ரீதேவி நடித்த படம். இந்த படத்தில் சுதாகருடன் தீபா சேர்ந்து மழையில் நனைந்து பாடும் பாடல் காட்சி இருக்கும். பொன்னான மேனி கொண்டாடும் உல்லாச ராணி என்ற பாடல் காட்சி அது. இந்த பாடல் காட்சியில் தீபா கவர்ச்சியாகவே நடித்திருப்பார். இப்படி பல படங்களில் தீபா கவர்ச்சியாக நடித்துள்ளார். இதில் ஒரு சில படங்கள் விடுபட்டிருக்கலாம். விடுபட்டதை கமெண்டில் நீங்கள் சொல்லலாம். சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன். நன்றி.